வணக்கம் நேயர்களே. நேரில் நாம் திருமண வாழ்வில் அதாவது முடிவுகளை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். நாம் எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்று, அதாவது அறிவுபூர்வமான முடிவுகள், உணர்ச்சி வசமான முடிவுகள் என்று இரண்டு வகைப்படும். அந்த உணர்ச்சி வசமான முடிவுகள் இருக்கின்றதே, அது எப்பொழுதும் அது நிலையற்றது. அது என்ன செய்யும், அந்த உணர்ச்சிகள் என்ன செய்யும் என்றால் நமக்கு ஆத்திரத்தை என்ன செய்யும், ஆத்திரத்தை உண்டாக்கும். ஆத்திரத்தை உண்டாக்கி என்ன செய்யும், அறிவை மழுங்கி செய்யும். விரக்தி ஏற்படும், கோபம் வரும். அந்த விரக்தியின் காரணமாக ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கும். ஆக நாம் அறிவு சுத்தமாக கண்ணை மறைத்துவிடும். இது இஷ்டம் போல் ஆடிவிட்டு, ஒரு பேயாட்டம் ஆடிவிட்டு இறங்கிவிடும். இதுதான் உணர்ச்சி வசமான முடிவுகள் என்பது. இதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னது, அறிவுபூர்வமான முடிவுகள் தான். அறிவுபூர்வமான முடிவுகள் என்றால் இரண்டு வகைப்படும். ஒன்று புத்திசாலித்தனமான முடிவுகள், அடுத்தது என்னென்றால் பாராட்டும்படியான முடிவுகள் இருக்கின்றது. பொதுவாக அறிவுத்திறமான முடிவுகள் என்பது என்னவென்றால், அதாவது நம்முடைய அனுபவம் கூட அறிவு, அனுபவத்தோடு சேர்ந்த அறிவு இருக்கின்றதே, இதன் மூலமாகத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும், அது அறிவுபூர்வமான முடிவை நாம் எடுக்க முடியும். அது எடுப்பதற்கு அனுபவம் தேவை. அறிவு மட்டும் இருந்தால் போதாது. அனுபவத்துடன் கூட அறிவும் இருந்தால்தான் அந்த அறிவுபூர்வமான ஒரு முடிவை நாம் எடுக்க முடியும். அந்த அறிவுபூர்வமான முடிவை எடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், அது நின்று நிதானித்து யோசித்து தான் செய்ய முடியும். ஏன்னால் அந்த முடிவு என்னது, அந்த முடிவு நிலையானது, அது நிலை பெற்றது, நிலைத்திருக்கக்கூடியது, அது ரொம்ப காலத்துக்கு, நீண்ட காலத்துக்கு வரக்கூடியது, அதில் எந்த ஒரு மாற்றம் இருக்காது. அது நம்பலாம். அது பாதுகாப்பானது, நம்மளை பாதுகாக்கக்கூடியது எல்லாம் இருக்கும். அதுதான் அறிவுபூர்வமான முடிவுகள். அந்த அறிவுபூர்வமான முடிவுகளை எடுக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், நிதானித்து யோசித்து அதை என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி கையாள வேண்டும், அதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன, அந்த விளைவுகளை நாம் எப்படி கவுண்டர் பண்ண வேண்டும், இதையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், நின்று நிதானித்து யோசித்து, அதாவது அலசி ஆராய்ந்து நாம் மெல்ல தான் செய்ய முடியும். ஆக அறிவுபூர்வமான முடிவுகள் எடுப்பதற்கு சில காலதாமதங்கள் ஆகத்தான் செய்யும். ஏனென்றால் அது விளைவுகள் ஏற்படும். என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை நாம் முன்கூட்டியே நாம் அறிந்து அதை எப்படி சரி செய்வது, அதற்கும் நாம் வழிகளை தேடிவிட்டு அதன் பிறகுதான் நாம் செயலில் இறங்க வேண்டும். இவ்வாறு இறங்கும் பொழுது அதுக்கு என்ன செய்யும், காலதாமதங்கள் ஆகத்தான் செய்யும். அதுபோல் அறிவுபூர்வமான முடிவுகளுக்கு கால அவகாசம் தேவை. அப்பொழுது தான் நாம் அதை தெளிவாக செய்ய முடியும். அப்படி செய்யும் பொழுது நாம் தெளிவாக இருக்கின்றோம். அது தெளிவாக இருக்கும்போது பிரச்சனைகள் வந்தாலும் அது நம்முடைய என்ன செய்யும், நாம் அதில் அதாவது வெம்பிவிட மாட்டோம், அதில் நாம் ஸ்டக்காகி விட மாட்டோம். ஏனென்றால் நமக்கு தெரியும் இதெல்லாம் வரும் என்று. அப்படி இருக்கும்பொழுது நாம் அது செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றதே, அது நம்முடைய முயற்சியில் ஒரு பங்காக ஆகிவிடுமே ஒழிய புதிதாக தெரியாது. நாம் யோசிக்கவில்லை என்றால் தான் நமக்கு புதிதாக ஒரு விஷயம் வந்துவிட்டால் பயந்து விடுவோம். இது அப்படி இல்லை. நாம் இதெல்லாம் வரும் என்று தெரிந்து நாம் ஆயத்தமாக இருக்கின்றோம். அப்படி ஆயத்தமாக இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் நமக்கு பிரச்சனைகளாக தெரியாது. நம்முடைய முயற்சிகள் அது ஒரு அங்கமாகத்தான் இருக்கும். ஆகவே இதுபோல் நாம் அதாவது அறிவுபூர்வமான முடிவுகளை எடுக்கும் பொழுது எந்த ஒரு பிறலையும் வராது, ஒரு பிரச்சனையும் வராது, பாதுகாப்பான முடிவாக இருக்கும். இந்த முடிவில்தான் அதாவது இரண்டு வகை இருக்கின்றது. புத்திசாலித்தனமான முடிவுகள் அது என்றால் என்ன, பாராட்டும்படியான முடிவுகள் அது என்றால் என்ன என்பதை பற்றி நாம் நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.